ஹாய் ஹலோ வணக்கம். என்னோட சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இந்த மரத்தை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கங்க. ஏன்னா இந்த மரத்தை பற்றி நான் அடிக்கடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இந்த மரத்தின் பழத்தோட சீசன் மறுபடியும் ஆரம்பித்ததுனால நம்ம மறுபடியும் இந்த மரத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த அழகான குடை போல விரிஞ்சிருக்கும் இந்த மரத்திற்கு சர்க்கரை பழம் மரம், சீனி பழம் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது. அங்கே நிறைய மரம் வச்சுருக்காங்க. நிழலுக்காக வளர்க்குற மரம். இதோடைய பழங்கள் ரொம்ப அழகாக குட்டி குட்டியாக சிவப்பு கலரில் இருக்கும். இதுக்கு சிங்கப்பூர் செரின்னு இன்னொரு பேரும் இருக்குங்க. இந்த பழங்களை சாப்பிட்றதுக்கு நிறைய குருவிகள் இங்கே வரும். இந்த மரம் ரொம்ப சீக்கிரமே வளரக்கூடிய ஒரு மரம். நிழலுக்காக வளர்க்கக்கூடியது. கோழி பண்ணைகளில் அதிகமாக இந்த மரங்களை வளர்க்குவாங்க. இந்த பழங்களை கோழிகளும் விரும்பி சாப்பிடுமாம். இந்த மரத்தோட பூக்கள், இலைகள், பழம் எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது. லோ பிபி, சுகர் இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பழத்தை நல்லா சாப்பிடலாம். அதே மாதிரி இதோட இலைகளையும் கஷாயம் வச்சு குடிப்பாங்க. இதோட விதைகள் சின்ன சின்னதாக கசகசா மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு கசகசா மரம்னு இன்னொரு பேரும் இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.